நடுவில் ஒரு பிள்ளையார் சிலை வச்சா சும்மா இருப்பீங்களா? நான் கேட்கிறேன். அடே நீங்க என்ன அடிச்சு கொள்ளுவீங்களா? ஏனண்டா உங்களோட மனசுல இருக்கிற வரி நீங்க சிங்களவன் என்ற வரி. ஒரு கூட்டம் வந்து சொல்லுமாக இருந்தால் என்னுடைய தேசிய தலைவரே நீங்களா சோறாடா சாப்பிடுறீங்க, வலக்கையாலையா சாப்பிடுறீங்க? உங்கள்ட்ட கேட்கிறேன், தயவு செய்து இடக்கையால சாப்பிடுங்கடா. இந்தியால இருந்து வெக்கமா இருக்கு. எங்க ரஜீவன் நம்பி, எங்க இளங்குமரன் நம்பி, எங்க எனக்கு என்னுடைய தலைவன் கடவுள் கடவுள் கடவுள். நீங்கள் என்ன சுட்டாலும் கொன்றாலும் புதைத்தாலும் கடைசி தமிழன், பால் குடிச்ச கடைசி தமிழன் இருக்கும் வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழாது. உங்களுடைய கோயிலை கட்டினது முழு தவறு என்றால் அது என்னுடைய உறவுகள் இருக்கிற ஒரு காணியில. ஆனால் இன்றும் என்னால் சிங்கள மண்ணில் போய் வாழ முடியும். ஆனால் உங்கள் ஒருவனால் வந்து வடக்கு மாநிலத்தில் வாழ முடியும். திருவோணமலையிலிருந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரா இருக்கிறீங்களா? நாங்கள் எல்லாம் சிங்கள பிரபாகரன் என்று சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் தான் இந்த அனுரகுமார நாயக்கத்தினுடைய அரசாங்கம். ரோகண விஜய் வீர என்ற ஒரு பெரும் தலைவருக்குரிய அவமானம் இது. நீங்கள் பால் குடித்து வளர்ந்த குழந்தையா இருந்தால், நாய்ப்பால் குடிக்காமல் உங்களுடைய அம்மாவினுடைய பாலை குடித்து வளர்ந்தவனாக இருந்தால் வெக்கமா இல்லையா? சோறாடா சாப்பிடுறீங்க? ரணவிருவோன்னு சொன்ன தமிழன் நான். ஏனென்றால் ஆயுதமேந்தி என்னோட இருக்கிறார்கள், ஆயுதமேந்தி போராடியவர்கள். நான் ஒரு தமிழனாக இருந்து கொண்டும் சிங்கள மக்களால் அதிகமாக இன்று வரை நேசிக்கப்படுகின்ற ஒரு தமிழனாக அடிச்சு புதைச்சு நாங்கள் அந்த கடல்ல குடுவித்த